ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 53வது அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த தழும்பு எங்கே உருவாக்கப்பட்ட தழும்பு? எப்பொழுது உருவான தழும்பு? இந்த தழும்பை நாம் பார்க்கும் பொழுது அது சிலுவையிலே தழும்பு ஆக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். சிலுவையிலே அந்த தழும்பு, காயப்பட்ட தழும்பு உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சிலுவையின் தழும்பு நம்மை குணப்படுத்துகிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதனால தான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுகிறது இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். நமக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நமக்கு உண்டாக்கக்கூடிய சமாதானத்தையும் அந்த சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய தழும்புகளாலே அந்த சிலுவையில் தான் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நமக்கு சிலுவை என்னத்தை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு மேன்மையை உருவாக்கி தந்திருக்கிறது. நாம் ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது, அவரே நாம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம்முடைய தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தாம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் எப்படி குணமாகிறோம் என்று சொன்னால், அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஆகவே நீங்களும் நானும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். அது எப்படி நமக்கு நடக்கிறது என்று சொன்னால், அது சிலுவையிலே நடந்து முடிந்த ஒரு காரியம்.